ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்கி கிளீனிங் மிஷினை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹஸ்கி கிளீனிங் மிஷினை பற்றி ஏன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் போன வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே நம்மளோட வீடியோக்கு மேலே அந்த வீடியோஸ்லாம் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் தென் ஃபஸ்ட்டு டெய்லி மெயின்டெனன்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மிஷினை க்ளீன் பண்ணணும். இதை நான் அவங்ககிட்ட எப்பயுமே நான் சொல்கிற விஷயந்தான். அண்ட் தென் ஹஸ்கி டஸ்ட்டு ப்ரோக்கன் அண்ட் தென் இதெல்லாம் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் மேக்ஸிமம் வந்து ஹஸ்கை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமாக வந்து தூசு வந்து மாட்டாமல் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து மோட்டரை வந்து என்னாச்சு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேக்ஸிமம் வந்து அந்த சைடில் வந்து ஒரு இடம் ஒன்று இருக்கும், அந்த இடத்துல வந்து மொத்தமாக போய் அந்த நொய் இல்லாமல் அந்த தூசோட அந்த இதெல்லாம் போய் அங்கே போய் அடைச்சிக்கும். ஸோ அதை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. மேக்ஸிமம் வந்து அந்த சைடில் வந்து ஒரு ஓட்ட மாதிரி ஒன்று வரும், அந்த இடத்துல தான் கரெக்டாக ஒரு போய் பஞ்ச் ஆஃப் உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் வந்து போய் எப்போ பார்த்தாலும் வந்து உங்களுக்கு போய் அடைச்சிக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை நீங்கள் க்ளீன் பண்ணால் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்காது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது மோட்டரோட ஸ்பீட்ஸ் அண்டு மோட்டரோட எஃபிஷியன்சி வந்து நல்லா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பீலிங் சாப்பர், அதாவது மேக்ஸிமம் பீலிங் மிஷின் செக் பண்ணுறது நல்லதாக, அதை பற்றி நம்ம வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தென் வீக்லி மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து இது வந்து ஃபுட் சம்மந்தப்பட்டமான ப்ராடக்ட் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து க்ளீனிங் ப்ராசஸும் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கணும். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் அடிக்கடி நான் இருக்கிற எல்லா மிஷினையும் வந்து கரெக்டான டைமிங்கில் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அண்ட் தென் மேக்ஸிமம் வந்து மோட்டரை வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க, காயில் வந்து வீக்காக இருக்கா இல்லையான்னு சொல்லி. மேக்ஸிமம் காயில் வந்து வீக்காக ஆகிடுச்சுனாங்கிறத நீங்கள் வந்து மோட்டரை மாற்றுறது நல்லது. இல்லை ரீகாயில் பண்ணி போடுறீங்கன்னா போடலாம், பட் உங்களுக்கு அந்தளவுக்கு லைஃப் கொடுக்காது ரீகாயில் பண்ணிங்கன்னா. ஏன் அந்தளவுக்கு லைஃப் கொடுக்காதுன்னா, ஏன்னா அந்த காயிலோட லைஃப் டைம் அவ்வளோதான், அதனால தான் சொல்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது மந்த்லி மெயின்டெனன்ஸ். ஸோ மந்த்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மிஷினை கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக க்ளீன் பண்ணிடணும். அதுதான் உங்களோட முதல் வேலை. அண்ட் தென் பிளேட்ஸ் அண்ட் ரப்பர் மேட்ஸ் அண்டு எல்லாத்தையும் வந்து மேக்ஸிமம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்குவீங்க. அண்ட் தென் மேக்ஸிமம் வந்து அதில் வந்து ஏதோ இழி எதாவது கடிச்சு வச்சுருக்கா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து அந்த ஒயரை வந்து அந்த மோட்டரில் மாட்டி ஃபயர் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதாவது அந்த சுற்றுற இடத்துல மாட்டி ஃபயர் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அதான் ரொம்ப நல்லது. அண்ட் தென் ஒயர் எப்படியாவது ஷார்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுங்கள். பவர் எங்கேயாவது லீக் ஆகுதாங்கிறதையும் அப்பப்போ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேக்ஸிமம் நம்ம வந்து இதெல்லாம் வெயிட் ஸ்கேல் வச்சு நம்ம செக் பண்ணுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது மிஷினோட ஒரு லாக் புக் நான் எப்பயுமே நான் உங்களை வந்து மெயின்டைன் பண்ணணுன்னு தான் சொல்கிறேன். ஸோ அந்த லாக் புக் வேணும்னா கூட நீங்கள் கீழே வாட்ஸ்அப்பில் லாக் புக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அண்ட் தென் ஏன் நான் அந்த லாக் புக்கோடு நான் உங்களை மெயின்டைன் பண்ண சொல்கிறேன்னா, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கான ஒரு புரிதல் இருக்கும். நீங்கள் வந்து எப்போ நீங்கள் மிஷினை நீங்கள் பார்த்தீங்க கடைசியாக, எப்போ நீங்கள் மிஷின் நீங்கள் எப்போ சேஞ்ச் பண்ணீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அதில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் வந்து லாக் புக் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், அதான் ரொம்ப நல்லது. அண்ட் தென் மேக்ஸிமம் வந்து மிஷினை வந்து கரெக்டாக வந்து ஆஃப் பண்ணி வச்சுங்க. மேக்ஸிமம் வந்து ஆன்லேயே வச்சுட்டு எங்கேயும் மறந்துக்கிட்டு போயிடாதீங்க. அண்ட் தென் மிஷினை கரெக்டான ஏரியாவில் ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் மேக்ஸிமம் மிஷினை முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்ட், அதாவது கரெக்டாக என்னென்னு சொல்கிறேன். அதாவது மிஷினை வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணிடணும். அண்ட் தென் மோட்டரை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அண்ட் தென் வீக்லி பார்த்துக்கிட்டால் மிஷின் வந்து எங்கேயாவது மூவ் ஆகிருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கணும். மிஷினோட பார்ட்ஸையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த பெல்ட்டு, ரோலரு இந்த மாதிரியான எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேக்ஸிமம் 6 to 12 மாதத்துக்கு அதாவது 6லேருந்து 12 மாதம், அதாவது உங்கள் மிஷின் எப்போ வேலை கொடுக்குதோ 6 மாதத்துலேருந்து அப்போ கரெக்டாக மறக்காமல் டெக்னீஷியனை கூப்பிடுங்க. சப்போஸ் டெக்னீஷியன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நானே வந்து பார்க்குறேன். அண்ட் தென்
அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து